அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நமக்கு தெரியும் ஒரு பெல்ட், அந்த இடுப்பில் கட்டுகிற பெல்ட் இருக்குல்ல, இடுப்பு பட்டி என்று சொல்லலாம். அதை இடுப்பு கச்சை என்றும் சொல்லுவார்கள். அப்போ இடுப்பு பட்டி ஏன் இருக்கிறது என்றால், அதை நாங்கள் கட்டும்போது அந்த ஆடை தளர்வாக இல்லாமல் அது வந்து இடுப்போடு சேர்ந்து அழகாக இருக்கும். ஆண்களும் அவர்களுடைய பேண்ட்டுக்கு அந்த பெல்ட் போடுவாங்க. அந்த பெல்ட் போட்டோன்னு ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த பேண்ட் கலர் லூஸாக இருந்தாலும் தளர்வாக இருந்தாலும் அந்த பெல்ட் வந்து அதை இறுக்கி பிடித்து கொள்கிறது. இடுப்போடு அது அமர்வாக இருக்கும்போது அழகாக இருக்கும். அந்த பெல்ட்டுக்கும் அது அழகு, அதை கட்டியிருப்பவரும் கம்பீரமாக தோன்றுவார். அதுபோலத்தான் நாமும் ஒரு பெல்ட் மாதிரி, தேவனுடைய பெல்ட், இடுப்பு கச்சை என்று சொல்வார்கள், இடுப்பு பட்டி. நாமும் தேவனுடைய இடுப்பு பட்டியை போல தேவனோட இடுப்பில் எப்படி அது சேர்ந்து அழகாக இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தேவனை விட்டு விலகி போனோம் என்றால், அந்த இடுப்பு பட்டி தளர்வாக கலன்று விழுந்தால் அது வந்து வீணாக போய்விடும், கரைபடலாம். அதை நாங்கள் பயன்படுத்தாமல் தூர போய்விட்டதென்றால் அந்த பெல்ட் அது வந்து அழுக்காகும், பயனற்று போகும். அதுபோலத்தான் அது வந்து தேவனுக்கு மகிமை இல்லை. நாம் தேவனோடு சேர்ந்து தேவனுடைய இடுப்பு பட்டியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதை அவர் விரும்புகிறார். தேவனுடைய இடுப்பு பட்டியாக ஒரு உவமை, அழகான உவமை புதிதாக இருந்தது எனக்கு. அதை எரேமியா 13ஆம் அதிகாரத்தை நான் வாசித்த போது மிகவும் அழகான ஒரு உவமையை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இடுப்பு பட்டியை போல நாம் இருந்தால்தான் அவருக்கும் அது மகிமை, நமக்கும் அது அழகு, நமக்கும் பயன் என்று அதை சொல்லுகிறார். எவ்வளவு அழகான உவமை பாருங்க. எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு இடுப்பு கச்சையாக வைத்திருப்பதாக கூறுகிறார். பண்டைய காலத்தில் ஒரு போர் வீரன் தன் இடுப்பில் கச்சையை இறுக்கி கட்டுவது அவனது பலத்தையும் தயார் நிலையையும் குறிக்கும். பலர் நினைக்கலாம், கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தானே தெய்வம் என்று. இஸ்ரவேலை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், அவர்கள் வழியாக தம்முடைய அன்பையும் சத்தியத்தையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தவே. அவர்கள் ஒரு மாதிரி, மாடல். தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் என்பதை காட்டுவதற்கான ஒரு ஆரம்பகட்ட அடையாளம் மட்டுமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை மட்டும் தமக்கு நெருக்கமாக வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவர் யூதருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையில் அந்த பிரிவினை சுவரை தகர்த்து விட்டார். புதிய உடன்படிக்கை, அதாவது ரோமர் 10:12 சொல்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருக்கிறார். இன்று நாம் எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எவரும் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக முடியும். நீங்கள் கர்த்தரை தேடி வரும்போது அவருக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. ஒரு பெல்ட்டை, அதாவது ஒரு இடுப்பு பட்டியை எப்படி இடுப்போடு அது ஒட்டி இருக்குமோ அப்படியே நாமும் கிறிஸ்துவோடு ஒட்டி இருக்க வேண்டும். இதற்கு 3 படிகள் தேவை. 1, நெருக்கம். அதாவது அந்த கச்சை தளர்ந்து போனால் விழுந்துவிடும். நம்முடைய ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனுடன் நம்மை நெருக்கமாக வைத்திருக்க உதவும். ஆகவே நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவின் போதனைகளை தியானிப்பதில் உறுதியாய் இருப்பது 2வது விஷயம். அதாவது உலகத்தோடு நாங்கள் ஒட்டி ஓடக்கூடாது. அதாவது உலகம் பணத்தை காட்டி பண ஆசையை காட்டும், சொத்து ஆசையை காட்டும், நில ஆசையை காட்டும். அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் நாங்கள் தேவனை பின்தொடர்ந்து தேவனுடைய போதனைகளை தியானித்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த பெல்ட் வந்து அந்த ஆடையை எப்படி அழகுபடுத்துதோ அதை போல நம்முடைய குணமும் செயலும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அழகாக காட்ட வேண்டும். நாமும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இந்த 3ம் தேவை. எரேமியா சொன்ன அந்த இடுப்பு பட்டி பாறை இடுக்கில் மறைத்து வைக்கப்பட்ட போது அழுக்காகி பயனற்றதாகிவிட்டது. நாம் தேவனை விட்டு விலகி பாவம் என்கின்ற இருளில் நம்மை மறைத்து கொண்டால் நாம் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். கிறிஸ்து நம்மை தம்முடைய இரத்தத்தினால சுத்திகரித்து மீண்டும் தமக்குரிய பெல்ட்டாக, கச்சையாக, இடுப்பு பட்டியாக மாற்றியிருக்கிறார். இன்று இந்த அழைப்பு உங்களுக்கானது. நீங்கள் இஷ்டவேலராக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்களே தேவனுடைய தற்போதைய இடுப்பு பட்டி. அவர் சொல்லும் திசையில் நீங்கள் செல்லுங்கள். அவர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நெருக்கமான உறவில் நான் இருக்க விரும்புகிறேன். உம்முடைய மகிமைக்காக என்னை முழுமையாக பயன்படுத்தும் என்று இந்த நாளில் ஒப்புக் கொடுப்போம். நன்றி. ஆமேன்.